ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்ஸார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கான் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டு செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதையுமே மாற்ற வேணாம். அடுத்து நான் கொடுத்துருக்க வந்து உங்களுடைய 2 ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஃபோட்டோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எப்பவும் போல் கட் பண்ண தெரியாமல் இருக்க எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து நான் கொடுத்துருக்க சின்ன சின்ன பிஎன்ஜி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த அளவுக்கு இழுத்துக்குங்க. இழுத்து இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இது இந்த லேயரில் போய் மூவ் டவுன் கொடுத்திங்கன்னா அது கொஞ்சம் பின்னாடி போயிடும். மூவ் டவுன் கொடுத்திங்கன்னா பின்னாடி போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். இந்த செயின் இமேஜை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஃபுல்லாக இழுத்துக்கணும். இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் இமேஜ் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை மூவ் டவுன் கொடுத்திங்கன்னா பின்னாடி போயிடும். இந்த லைன் இமேஜ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத கீழே வந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வரும். அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிஎன்ஜி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஎன்ஜி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே மேலே வச்சுருங்க. இந்த அளவுக்கு மேலே வச்சுட்டு இதை வந்து மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்துட்டு மேலே எரேசர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு இந்த கடைசியாக கட் பண்ண தெரியுது பார்த்திங்கன்னா, இதை மட்டும் நீங்கள் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கூட லைட்டாக நம்ம கட் பண்ண தெரியுது, அதை வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த அண்ணன் தம்பின்னு இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி பேனர் ரெடி. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்சு மேலே சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.